வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். மேலும் வரவேற்புரை நல்கிய அருட்செல்வி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி ஆழமான தவத்தை அமைதியான முறையிலே நடத்தி கொடுத்த அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும் சிந்தனையை தொகுத்து வழங்கி வாழ்த்துறை நன்றி உரை கூற இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு மருந்து. சிந்தனை தலைப்பு மருந்து. திருக்குறள்ல பொருட்பால்ல 95வது அதிகாரத்துல மருந்து இடம்பெற்றிருக்கிறது. நாங்க பயிற்சி எடுத்த காலத்துல முதுநிலை பேராசிரியர் கனக கேஜி சாமி ஐயா சொல்லுவாங்க, மனவளக்கலை அன்பர்கள் எல்லாருமே திருக்குறள்ல வர தவம் என்ற அதிகாரத்துல வர 10 குறளையும், மருந்து என்ற அதிகாரத்துல வர 10 குறளையும் வரப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இன்றைய தலைப்பு மருந்து. அந்த 10 குறள்ல முதல் 7 திருக்குறள்ல நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு இயற்கை வழிகளை திருவள்ளுவர் சொல்றாரு. நோய் இல்லாம வாழணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத 7 திருக்குறள்ல சொல்றாங்க. கடைசி 3 குறள்ல நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்தால் அத தீர்த்து கொள்ளும் முறையும் சொல்லப்படுது. இப்ப அதிகாரத்துக்கு மருந்து அப்படிங்கிற தலைப்ப குடுத்தா கூட 7 திருக்குறள்ல முதல் 7 திருக்குறள்ல மருந்து வேண்டாத வாழ்வையே வாழணும்னு சொல்லி வள்ளுவர் அறிவுறுத்துறாரு. ஒரு குறள்ல தெளிவாவே சொல்லுவாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. மருந்துனே யாக்கைனா உடல். இந்த உடலுக்கு மருந்துனே எதுவுமே தேவை இல்ல. ஏன்னா முன்னாடி சாப்பிட்டது செரித்ததுக்கு அப்புறம் அடுத்த வேளை உணவ போட்டா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல அந்த திருக்குறள்ல சொல்றாரு. ஆனாலும் எல்லாராலும் எல்லா காலத்திலயும் இது பின்பற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. அத உணர்ந்து தான் நோய் வந்துருச்சு, அப்படி நோய்வாய்ப்பட்டா மருந்தால தீர்க்கும் முறையையும் கடைசி 3 குறள்ல திருக்குறள் சொல்றார். ஏன்னா உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா, அது உள்ளத்தோட உறுதியையும், அறிவோட தெளிவையும் கெடுத்துரும். அதனால தீர்வையும் வள்ளுவர் அந்த கடைசி 3 குறள்ல சொல்றாரு. நம்மளுமே பார்த்திருப்போம் பழமொழி, "நோய்க்கு இடம் கொடேல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்லாம்" படிச்சிருக்கிறோம். வள்ளல் பெருமான் கூட சொல்லுவாங்க, "நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்" அப்படின்னு சொல்லுவாங்க. மகான்கள் எல்லாமே உடலுக்கு வரும் நோயையும், மனதுக்கு வரும் துன்பத்தையும் அறிந்து தான் அதுக்கான மருத்துவ முறைகளையும் கொடுத்துருக்காங்க. எல்லா மகான்களும் பார்த்தீங்கன்னா, மருத்துவ முறையும் சொல்லியிருப்பாங்க. ஜோதிடம், வானியல் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதன் முறையில மருத்துவமும் குடுத்துருக்குறாங்க. இந்த மருத்துவ முறைகள் நெறைய இருக்கு. நமக்கு தெரியும். ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி, அலோபதின்னு பல மருத்துவ முறைகள் இருக்கு. இப்ப தாவரங்கள்ல உள்ள ஆற்றல பயன்படுத்தும் மருத்துவ முறைக்கு சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் அப்படின்னு பேரு. காந்த ஆற்றல மையமா வச்சு கொடுக்கப்படும் சிகிச்சைக்கு ஹோமியோபதின்னு பேரு. ரசாயனங்கள மையமா கொண்டது அலோபதி. இப்போ உடல்ல வரும் பெரும்பாலான நோய்களுக்கு மனம் தான் காரணம் அப்படின்னு இன்று மருத்துவ ஆய்வு கூறுது. 80% 80 அல்லது 85% நோய்க்கு காரணம் மனம். சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவாங்க. மனம் சார்ந்த உடல் நோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனதை சரி செய்தால் உடல் நோயும் நீங்கும். அதற்கு நம் மருத்துவர் அருட்தந்தை அவர்கள் கொடுத்த மருந்து தான் மனவளக்கலை பயிற்சிகள். இப்ப வள்ளுவர் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல கூறியதோட சாரத்தை முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் நம்ம மருத்துவர் அருட்தந்தை
அவர்கள் கூறுற மருந்தும், மருத்துவ முறையையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வள்ளுவர் சொல்றாரு, "மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலா எண்ணிய 3" அப்படின்னு சொல்லி. அதிகமா போனாலும், குறைவா இருந்தாலும் நோய் வந்துரும். எந்த 3? வழி முதலா எண்ணிய 3 அப்படின்னாக்க, சித்த மருத்துவத்துல அத வாத, பித்த, சிலேத்துவம்னு சொல்லுவாங்க. சுவாமிஜி அத காற்று, வெப்பம், ரத்தம் 3 ஓட்டங்களா சொல்லுவாங்க. அப்ப அந்த 3 ஓட்டங்களும் திசை மாறக்கூடாது, தேக்கம் அடையக்கூடாது, தடைப்படாம நடக்கணும். அப்படிங்கிறதுக்கு நமக்கு குடுக்கப்பட்ட மருந்து தான் நமது எளிய முறை உடல் பயிற்சி. அதே மாரி உடல் நோய்க்கு உணவும் காரணம். அதுக்கு தான் வள்ளுவர் அடுத்தடுத்து வர குறள்கள்ல சொல்றதோட சாரத்த மட்டும் பார்ப்போம். அதாவது முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீரணமானதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவு எடுத்துக்கொள்ளணும். அதே மாரி அளவு அறிந்து உண்ணணும். அதாவது உடல் உழைப்பு, அறிவு உழைப்புன்னு 2 இருக்கு. உடல் உழைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க. மூளைக்கு வேலை குடுக்கிறவங்களுக்கு அவ்வளவு உணவு தேவையில்ல. குறைவான உணவு போதும். அப்ப அளவு அறிந்து உண்ணல். அதே மாரி பசித்து புசித்தல். அதாவது நேரத்துக்கு சாப்பிடணும்னு சில பேர் இருப்பாங்க. 8 மணி, 12, இரவு 8 மணின்னு அப்படி இந்த டயத்துக்கு சாப்பிடுற மாரி. அப்படி இல்லாம நன்கு பசித்த பின் உண்ணல். அதான் துவர பசித்துன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி உடல் எந்த உணவ ஒத்துக்கொள்ளாதோ, அந்த உணவை எல்லாம் தவிர்த்து உண்ணணும். மாறுபாடு இல்லாத உணவு மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னாக்க மருந்தே தேவையில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ பொதுவா பார்க்கும்போது விலங்குகளும், பறவைகளும் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே அ அதோட உடலுக்கு ஏற்ற உணவையும், அதோட அளவையும் அறிந்து உண்கின்றன. அவற்றோடைய நாக்கு அளவறிந்து உண்ணும் கருவியாக அமைஞ்சிருக்கு. மக்கள் நாக்கும் தொடக்கத்துல அந்த ஆற்றல் அமைய பெற்று தான் இருந்ததாம். ஆனா, பகுத்தறிவும், எண்ணும் ஆற்றலும் வளர வளர, நாக்கின் அந்த இயற்கை ஆற்றல் குன்றி போயிற்றாம். சமைத்து உண்ணும் பழக்கமும் இப்பலாம் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வேற வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இப்ப வேர் ஊன்றிய பின்னர், இயற்கை ஆற்றல் அந்த நாக்கு அழிந்து விட்டது. சுவைக்கு உண்பது, அதிகம் உண்பது அப்படின்னு ஆன பின் தான் உடலுக்கு நோயும் வந்துருச்சு. அதுக்கு தான் நோய் வந்தவரினுடைய உடல்நிலை, ஆ வயது, அந்த நோயுடைய தன்மை, அத தீர்ப்பதற்கான காலம், வாய்ப்பு இதையெல்லாம் ஆராய்ந்து, அறிந்து மருத்துவர்கள் மருந்து அளிக்க வேண்டும்னு கடைசி 3 குறள்ல சொல்வாரு. "நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பசலன்னு" சொல்லி அந்த குறள். அப்புறம் நோய் உற்றான் அளவு. யாருக்கு நோய் வந்திருக்கோ அவனுடைய தன்மை, அந்த நோய் இருக்கிற காலம், எந்த காலத்துல வந்திருக்கு? கோடை காலமா? குளிர்காலமா? மழைக்காலமா? அந்த காலநிலையையும் எண்ணி பார்த்து மருத்துவன் செயல்பட வேண்டும் அப்படின்னு கடைசி 3 குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. இப்ப நம்ம மகரிஷி கூறுறத இனிமே பார்க்கலாம். இப்ப மகரிஷி மருந்து அப்படிங்கிறதுக்கே அற்புதமான விளக்கம் தராங்க. ஒரு வீட்ல பிறந்து, வளர்ந்து, திருமணத்திற்கு பின் மற்றொரு வீட்டிற்கு செல்லும் மகளை மருமகள் என்கிறோம். நம்ம வீட்டு மகள் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிர்றா. இன்னொரு வீட்ல வளர்ந்த பெண் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றாங்க. மருவி வந்த மகள். அததான் மருமகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாரி உடலுக்கு நோய் வந்தா, உயிர் ஆற்றலுக்கு வலிமையை கொடுத்து, உந்து ஆற்றலான உயிருக்கு வலு ஊட்டுறதுனால மருந்துக்கு மருவி வந்த ஆற்றல் என்ற கருத்துல தான் மருந்துங்கிற பெயர் வந்ததுன்னு சாமிஜி சொல்லுவாங்க. இப்ப இந்த மருந்து, அத மருத்துவ முறைன்னு சொல்றோம். இப்ப அந்த மருத்துவ முறையில பார்த்தீங்கன்னா, நோய்கள இயற்கையான முறையிலே குணப்படுத்திக்கிறதுக்கு 2 முறை இருக்கு. ஒண்ணு உணவு கட்டுப்பாடு, இன்னொன்னு உடற்பயிற்சி. இப்ப மூலிகைன்னு சொல்றோம். மூலம் பிளஸ் ஈகை தான் மூலிகை. மூலம்னா இயற்கை. இயற்கை தந்த இயற்கைங்கிற அந்த பேராற்றல் தந்த ஈகை தான் மூலிகைகள். ஆ அத கொண்டு ரசாயனங்களையும் கொண்டு சிகிச்சை செய்து கொள்ளும் முறைகள், ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஆயுர்வேதம், சித்த முறை, யுனானி, அலோபதி, ஹோமியோபதி. யாருக்கு எந்த மருத்துவம் ஏற்புடையதா இருக்கோ, அத அவங்க ஏத்துக்கலாம். இது உயர்ந்தது, இது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற எதையும் பெரிதுபடுத்தவும் வேண்டாம், சிறிதுபடுத்தவும் வேண்டாம். அவங்கவங்க உடல்நிலைக்கு எந்த மருத்துவ முறை சூட் ஆகுமோ, அத நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மருத்துவ முறைய ஏற்கனவே பார்த்த மாரி 3ஆ பிரிப்பாங்க. அதாவது நம்ம உடம்புல ஓடுற ரத்தம், அதே மாரி நம்மளுடைய சதைகளுக்கு ரசாயன முறையில சீரமைக்கிற முறை ஒண்ணு. அதுல தான் அலோபதியும், யுனானி, ஆயுர்வேதம் இதெல்லாம் உணவு மாற்றம் இதெல்லாமே அடங்கும். அதேபோல நம்ம உடல்ல ஓடுது இல்லையா உயிர் துகள்கள், அந்த எண்ணிக்கையை பெருக்கி,
அதன் மூலம் ஜீவகாந்தத்துக்கு திணிவு ஏற்படுத்தி நோய் போக்குகின்ற முறை இன்னொன்று. அதுக்கு ரசம், கந்தகம், பாஷான வகைகளை கொண்டு செய்யப்படும் மருத்துவத்துக்கு பேரு சித்த மருத்துவம். ஆ அடுத்தது ஜீவகாந்தத்தோடைய தன்மைய மாத்துற காந்த அலைகள ஊட்டி நோய் தீர்க்கும் முறை ஒண்ணு இருக்கு. அது ஹோமியோபதி. அப்போ அந்த ஹோமியோபதிங்கிறது உடற்பயிற்சி, பிரார்த்தனைலாம் அதுல அடங்கும் ஹோமியோபதியில. இப்போ ஒண்ணு வந்து சதைக்கு, அதாவது பருவுடலுக்கு அலோபதி, மற்றொன்று உயிருக்கு நுண்ணுடலுக்கு சித்த மருத்துவம். 3வது ஜீவகாந்தம், காரண உடலுக்கு. அப்ப ஒவ்வொரு மருத்துவத்திலும் மத்த மருந்துகளுடைய பயனும் கூட மறைமுகமா ஓரளவுல செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழைய திரைப்பாடல் கூட வரும். "எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்து கண்டேனா" அப்படின்னு சொல்லி வரும். எதுக்கு மருந்து பார்க்கலையா, மரணத்துக்கு மட்டும் மருந்து இல்ல அப்படின்னு சொல்லி அது விரக்தியில பாடுற மாரி ஒரு பாடல் வரும். பருவுடல் அப்படின்னாக்கா, அது ஒரு காலம் தான். அதுக்கப்புறம் அது போயிரும். ஆனா, "மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் கண்டீர்ன்னு" வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க, உடல் மரணம் அடைஞ்சிரும். அந்த உடல்ல இருக்கிற அந்த இருக்கும்போதே அவங்க குடுத்த அந்த சிந்தனைகள், கருத்துக்கள்லாம் மருந்தா, பயிற்சியா அடுத்தடுத்து வர தலைமுறைகளுக்கும் அது பயனாகும். அத பின்பற்றி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு வரோம். அதுவே நமக்கு ஒரு மருந்தாவும், வாழ்க்கைக்கு ஊட்டச்சத்து குடுக்கக்கூடிய ஒரு டானிக்கா கூட அமையுது. வாழ்க வளமுடன். இப்ப பொதுவா பார்த்தா நம்ப மருத்துவர் சுவாமிஜி குடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு வரக்கூடிய அ நோயும் சரி, நோய் வராமலேயும் தடுக்கவும் சரி, உடற்பயிற்சி முறையில குடுத்துருக்கிறாங்க. அதே மாரி மனதில ஏற்படக்கூடிய கோபம், கவலை, வெறுப்பு போன்ற உணர்ச்சிகள தான் மனநோய்ன்னு சொல்றோம். அத தீர்க்கிறதுக்கு தான் தவமும், தற்சோதனையும் குடுத்துருக்கிறாங்க. அதே மாரி உடல்ல ஓடி கொண்டு இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் மேன்மை அடைய காயகல்ப மருந்தும் குடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதெல்லாம் செஞ்சுட்டே வரும்போது, பின்னால வரக்கூடிய சந்ததியினர் நல்ல உடல் நலத்தோடும், மன வளத்தோடும் பிறப்பாங்க. இப்ப நாம தான் முதல் தலைமுறையா இந்த ஸ்கை யோகாவ பயிற்சி செய்றோம். ஸோ முந்தைய தலைமுறை, அதாவது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அவங்களுடைய அந்த ஹெரிடிட்டியா வரக்கூடிய அந்த நோய்கள், குணாதிசயங்கள், அந்த நல்லது, கெட்டது எல்லாத்தையும் உடல் நோயாவும், மனநோயாவும் நம்ம அனுபவிச்சா கூட, அதிலிருந்து விடுபடக்கூடிய மருந்தாகத்தான் மனவளக்கலை பயிற்சிகள சுவாமிஜி நமக்கு வடிவமைச்சு குடுத்துருக்காங்க. ஆ சுவாமிஜி பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி, சித்த மருத்துவம், ஆயுள் வேதம் அறிந்த ஒரு மருத்துவர். உடல் கூறும் தெரியும் நல்லா, உளக்கூறும் அறிந்த ஒரு மகான். அதனால தான் உடல், உயிர், மனம், அறிவு, வாழ்க்கை அதுக்கெல்லாமே நமக்கு பயிற்சிகள குடுத்துருக்குறாங்க. அதுவும் காயகல்பம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். ஆ மதுரையில ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. டாக்டர் அனந்த நாராயணன் சொல்லிட்டு. அவர் இந்த காயகல்பத்த பத்தி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இளமையிலே அதான் 14 வயதிலே கத்துக்கலான்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப கத்துக்கிட்டா அது வந்து விருந்து சாப்பிடுறது மாதிரி. அதே மாரி கொஞ்சம் லேட்டா வந்து கத்துக்கிறோம் வயதானதுக்கு அப்புறம். ஆ 40 வயது, அதுக்கு மேல 50 அப்படின்னு கத்துக்கும்போது, அது கூட என்னது முதுமையிலே கற்றால் அது மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாரி வள்ளல் பெருமானோட ஒரு பாடலுக்கும் ஒரு விளக்கம் குடுத்திருக்கிறாரு. "நல்ல மருந்து, நல்ல மருந்து, சுகம் அளிக்கும் நாத மருந்து, அருள் வடிவான மருந்து, நம்முள் அற்புதமாக அமைந்த மருந்துன்னு" சொல்லிட்டு ஒரு பாடல் வருமாம். அந்த பாடல்ல அந்த மருந்து எது அப்படின்னாக்க, அது ஆன்மீக மருந்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்மீக மருந்துங்கிறது ஆன்மீக சாதனைகள் அப்படின்னும் சொல்லிட்டு, இன்னொரு பாடலுக்கும் விளக்கம் குடுப்பாங்க. "அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்த தேனே அருள் விருந்தே" அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. அம்பலம் அப்படின்னாக்க நம்ம கோவில். கோவில்ல இருக்கிற அந்த கருவறை, கர்ப்ப கிரகம் சொல்லுவோம். அது நம்ம உடல்ல எங்க இருக்குன்னா கருமையம். கருமையம் நமக்கு தெரியும். வித்து சக்தி, உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி 3ம் திணிவு பெற்றிருக்கக்கூடிய மையம் தான் நம்ம உடம்புல. வெளியில அம்பலம், நம்ம உடம்புல அது கருமையம். அம்பலத்து அரசே, அரசன்னா தெய்வம். அப்ப நம்ம உடம்புல கருமையத்துல இருக்கிற தெய்வம் எதுன்னா வித்து சக்தி. அதுல இருக்கிற அருமருந்து எது அப்படின்னாக்கா ஓஜஸ். அப்ப உயிர் சக்தி வித்துவுல தோய்வு பெற்று சக்தியோட இருக்கிறது. அதுதான் காயகல்பத்த பத்தி சிறப்பா சொல்லுவாங்க. கேஜி சாமி ஐயா சொல்லுவாங்க. இந்த கண்ம நோயின்னு இருக்கு. அதெல்லாம் தீரணும்னா நம்ம சுவாமிஜி குடுத்த பயிற்சிகளே 4 வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. 1 நம்முடைய துரியாதீத தவம், அடுத்து சாந்தி தவம், காயகல்பம், கண்ணாடி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காயகல்பத்த தான் நம்ம சுவாமிஜி அவர்களுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா,
சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. எல்லா நோய்க்கும் நிவாரணி எதுன்னா காயகல்பம். அதாவது உரிய காலத்துல செஞ்சு, முறையோட செய்து, இந்த 5ல் அளவு முறையெல்லாம் பின்பற்றி வரும்போது, அது சர்வரோக நிவாரணியாக செயல்படும். அதேமாரி அஷ்டகர்ம வியாதிகள்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசன வாயில தொடங்கி நீர்ப்பை, குடல் புண், இருதயம், நுரையீரல், தொண்டையில, வாயில, கண்ணுல ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காயகல்ப பயிற்சியில சரியாகும். அப்படின்னு சுவாமிஜியோட ஒரு உரையில கேட்டுருக்குறோம். ஆ இன்னுமே சுவாமிஜி காயகல்ப பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காம மிகை குறை சமனாம்னு சொல்லுவாங்க. காமம்னா இந்த அதிக ஆசை. செக்சுவல் அர்ஜ் வந்து அதிகம் இருந்தா கூட அது குறையும். அந்த ஃபீலிங் சில பேருக்கு குறைவா இருக்கும். அது கூட என்ன ஆகும், இந்த பயிற்சி செய்ய செய்ய சமப்படும்னு சொல்லுவாங்க. அதேமாரி மூல நோய், குடல் புண், கனத்த உடல், இளைப்பு அதாவது குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு பருமன் குறையும். ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சதை கூடும். இதை எல்லாமே சமப்படுத்தும். அதேமாரி இருதய நோய், ஹார்ட் ப்ராப்ளம், ரத்த பித்தம், பிபி அதெல்லாமே சரியாகும். கடும் மலம், அதாவது கான்ஸ்டிபேஷன் சொல்றோம் இல்லைங்களா? அது. கட்டி, இந்த பைல்ஸ் இதெல்லாமே போக்கி உடலை காக்கும்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லுவாங்க. ஆ எல்லாவற்றுக்கும் மேலா அ இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க, "காயகல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும்னு" சொல்லுவாங்க. அதாவது மனநோய் நீங்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் காயகல்பத்த காயகல்பம் எனும் உயர் சஞ்சீவி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது தான் காயகல்பம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில பொதுவா மனநோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம், மன இறுக்கத்தால படுறவங்கள்ல 75% பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ தனக்குள்ளேயே அடக்கப்படும் கோபம். ஏன்னா வெளிப்படுத்த முடியாது. ஆனா தனக்குள்ளேயே அடக்கிக்கிறாங்க. அந்த கோபம், அப்புறம் இயலாமை அதெல்லாம் தான் கண்ணி வெடிகளா வெடிச்சு, மன அழுத்தம் உருவாக காரணம் ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, மனம் சோர்வடையுது. இனம் புரியாத ஒரு சோகம் ஏற்படுது. எதற்கு எடுத்தாலும் சிடுசிடுன்னு எரிந்து விழுற பழக்கம், அந்த மனப்பதற்றம் அதிகமாகுது. ஒருவித விரக்தி. எதிலும் கவனம் செலுத்த இயலாமை. எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே மாரி அடிக்கடி மறதியும் வரும். இதற்கு மருந்தா என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாக்கிங், நடைப்பயிற்சி, நீச்சல், உடற்பயிற்சி செய்தல், புத்தகம் படிக்கிறது, இசைய கத்துக்கிறது அல்லது இசைய கேட்கறது. இதெல்லாம் ரெமெடியா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அனைத்துக்கும் மேல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் செய்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அத கற்றுக் குடுத்து அவங்கள கடைப்பிடிக்க வைக்கணும். அது வந்து சிறப்புன்னு சொல்றாங்க. அத தான் நாம செய்துட்டுருக்குறோம். இன்னும் நாள்பட்ட கர்ம நோயின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் அதில என்னன்னா, இதுதான் வியாதி அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சுக்கிட்டா கூட, அதுக்கு நிச்சயமா இதுதான் மருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சு குடுத்தா கூட, அந்த நோய் தீராது. அதுதான் கர்ம நோய்ன்னு சொல்லுவாங்க. நீண்ட காலமா அது இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எவ்வளவு நாளாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கர்ம நோயா இருந்தா கூட, நீண்ட காலம் அதாவது 1 மாதம், 2 மாதம், பல மாதங்கள் அப்படின்னு தினந்தோறும் பல வேளை நமது சாந்தி யோகம் மட்டுமே செய்து வந்தா, மற்ற பத்திய நிமித்தங்களையும் கடைபிடித்து வர்ற பட்சத்துல, அந்த நோய் மெல்ல தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ கண்ம நோய் மட்டும் இல்ல, இன்னும் கூட சொல்லுவாங்க. பைத்தியம், பிரமை அப்படிங்கிற நோய்கள், மனநோய்கள் கூட சாந்தி யோகம் மட்டுமே செய்து வர அளவுல குறையும். இப்ப எங்க வேலைச்சேரி மன்றத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பெண்கள் மனநோயால பாதிக்கப்பட்டு மருந்தெல்லாம் குடுத்து, அது ஒரு சோர்வா தூங்கிட்டே தான் இருப்பாங்க. தீரவே இல்ல. அந்த குடும்பத்த சேர்ந்தவங்க இங்க வந்து கூட்டிட்டு வரும்போது, அவங்களுக்கு தண்டுவட சுத்தி சாந்தி தண்டுவட சுத்தியோடு கூடிய சாந்தி தவத்த குடுத்து, ஒரு 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 ரூபால குடுத்து, அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து செய்ய வச்சு, அது நீங்கி இருக்கிறத பார்த்துருக்குறோம். இது மாரி நெறைய அனுபவங்கள் உண்டு. ஸோ இன்னும் கண்ம நோய் தீர மருந்தாக சொல்ற இந்த துரியாதித தவமும், கண்ணாடி பயிற்சியும் நம்ம தொடர்ந்து செஞ்சு வரும்போது, கருத்தொடரா என்ன வந்தாலும், அதாவது எத்தன தீய கருமம் செஞ்சிருந்தாலும், வினை செஞ்சாலும், விளைவு என்ன விடாம பிறவி தோறும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாமே இந்த பயிற்சிகள்ல நம்ம மாத்திக்கலாம். துரியாதீதம், சாந்திதவம், காயகல்பம், கண்ணாடி பயிற்சியில. ஸோ, இப்ப உடல் நோயாகவும், உளநோயாகவும் துன்பத்த குடுக்கறதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம். ஸோ, அதுக்குள்ள மருந்து தான் நம்முடைய ஸ்கை யோகா பயிற்சிகள். ஆ தொடர்ந்து கடைப்பிடித்து நலம் பெற்று, அத மத்தவங்களுக்கு கற்பிக்கவும், கடைப்பிடிக்கவும் நம்ம என்ன செய்யணும், சச்சங்கத்தோட இணைந்து நம்மால் ஆன தொண்ட செய்துட்டே இருக்கணும். இறுதியா நம்ம
அருள் தந்த சொன்னத சொல்லி நிறைவு செய்கிறோம். குண்டலினி யோகம் முறையாக செய்து வருவதால், இருக்கும் நோய்களை குறைத்துக் கொள்ளவும் முடியும், நீக்கவும் முடியும். உடலையும், மனதையும் முதலா கேப்பிட்டலா வச்சு தான் வாழ்கின்ற இந்த மனித குலம், நோயற்ற வாழ்வை துய்க்க எப்பொழுதும் அக்கறையோடும், விழிப்போடும் இருக்க வேண்டும். நோயில்லாமல் உடல் நலமாக இருந்தால், மனம் வளமாக இருக்கும். நமக்கும் அதனால பலு இல்ல, பிறருக்கும் பலு இல்ல. பிறருக்கு உதவியும் செய்யலான்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. இன்னுமே சொல்லுவாங்க சுவாமிஜி, "உலகமே அனாதையா கிடக்குது. நம்மையும் விட்டுட்டா, அதாவது தொண்டு செய்ற நம்மையும் விட்டுட்டா, உலகம் என்ன ஆகும்? அதனால முழு பொறுப்பையும் நாம எடுத்துக்க வேணும்." ஆகவே இந்த உலகத்த அதன் அழிவு பாதையை போக்கி, தடுத்து, நிறுத்தி, திருப்பி, நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடிய நிலைய செய்தாக வேண்டும். அது கொஞ்சம் குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி அமையும் அப்படின்னா கூட வேற வழி இல்ல. இதுதான் வழி, சரியான வழி. அந்த வகையில அருள் பேராற்றல் நம்மை ஈடுபடுத்தி இருக்குது இல்லையா? அதனுடைய தேர்வுக்காக நன்றி தெரிவித்து நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம்னு சொல்லி, மேலும் சுவாமிஜி சொன்னது, மனம் சம்பந்தமான எந்த விதமான நோயாக இருந்தாலும், நம் தவ முறைகளால் சரி செய்து விடலாம். அதற்கு வார்ட் பாய் யாருன்னாக்க, நமது மனவளக்கலை அருட்செல்வர்கள். நர்ஸ் கம்பவுண்டர்லாம் அருள் நிதியர்கள். டாக்டர்கள் பேராசிரியர்கள். அப்படி ஒரு மருத்துவமனையை நாம் தான் எதிர்காலத்தில் கட்ட வேண்டும்னு சுவாமிஜி அந்த காலத்துல சொன்னாங்க. அது ஒரு மலர்ல பார்த்து சொல்றோம். அந்த எதிர்காலத்துல அவங்க கட்ட இருக்கிற அந்த மருத்துவமனை தான் இப்ப நமது அறிவு திருக்கோயில்களாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. உடல் நோய்க்கும், உடநோய்க்கும் மருந்து நம்ம அறிவு திருக்கோயில் என்ற ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தரக்கூடிய மருந்து தான் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் என்று கூறிக்கொண்டு சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காற்றினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.